சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. ஆசை கொண்டு அனுதினமும் அந்நியர் பொருளினை மோசம் செய்து அபகரிக்க முற்றிலும் அலைபவர் பூசையோடு நேமனிட்டை பூரிக்கச்சை பாதகர் காசினியில் 7 நரகை காத்திருப்பது உண்மையே. சிவவாக்கியர். மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு காலையிலேயே வந்துருவோம். நீ வீட்டை உள்பக்கமா பூட்டிக்கிட்டு பத்திரமா இரு. சரிப்பா. யாரோ எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் நான் வெளிச்ச போட்டு காட்டுவேன். விடிஞ்ச உடனே விஷயம் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் டாட். இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி சித்தர்கள் பூஜை நடக்க போகுது. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. விஜய் தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். இல்லடி, நோக்கு விஷயம் புரியலையா? நம்ம முதலாளியோட புள்ளியாண்டா வந்திருக்கார் இல்லையா, அவரால் ஏதாவது சங்கடம் வந்துடுமோன்னு தான் பிரசிடென்ட் ஐயாவே கூப்பிட்டு சொன்னார். சர்வ ஜாக்கிரதையா இருங்கன்னு. அவரால எதுவும் நேர்ந்துரும்னு எதை வச்சுனா சொல்றேன்? சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க சாமி உத்தரவு கொடுக்கலையே. போனவா அங்கே இருந்துட வேண்டியதானே, எதுக்கு திரும்பி வரணும்? அதுவும் பௌர்ணமி நேரத்துல. அந்த பயம்தான். அண்ணா, ஊருக்குள்ள 4-5 பேரு சித்தங்கலங்கி திரியுறாங்க. அது அந்த முதலாளிக்கும் தெரியும், அவன் புள்ளையாண்டானுக்கும் தெரியும். ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காக அவளையே பைத்தியமாக்குற காரியத்துல எல்லாம் இறங்க மாட்டாங்க. பிச்சுமணி, நீயும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேடா, என்ன சமாச்சாரம்? இன்னும் என்னன்னா யோசனை? சாப்பிடுங்கண்ணா. பௌர்ணமி பூஜைய பாக்குறேன்னு கோயிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறவா
சித்தம் கலங்கிறது மட்டும் இல்லை, அதனால நம்ம கோயிலோட புனிதம் முழுக்க போயிடும். அதோட இந்த ஊரோட மகாத்மியமும் போயிடும். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணுமாடி? அப்படி தப்பு நடந்துட்டா திரும்பவும் நடைய சாத்தி புண்ணியோஜனம் பண்ணி பூஜை பண்ணி அப்புறம்தான் சுவாமியை பிரதட்சணம் பண்ணணும். அது எத்தனை கஷ்டம்! இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு தெரியறது இல்லையே. விஞ்ஞானம் அவளை அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கடி. சித்தர்கள் தான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நீ யாச்சும் சாப்பிடுறா. இந்த நேரத்துல ஐயா எதுக்காக ஊரை வளம் வரணும்? இன்னொரு சித்தம் கலங்கியவன் உருவாயிடக்கூடாது இல்லையா? நீங்க யாரை நினைச்சு இவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. யாரால இந்த ஊருக்கு சோதனை வரும்னு நாம நினைக்கிறோமோ அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா சார், அவர் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்க முடியும். ஆனா அவரால் தான் இந்த ஊருக்கு சோதனைன்னா அதை ஈஸ்வரனே பார்த்துக்குவார். இல்ல, நான் இந்த ஊருக்கு வந்து வர்ற முதல் பௌர்ணமி இது. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அந்த வேலையை இன்னும் முழுசா தொடங்கல. அதுக்கு சித்தர்களோட அனுமதியும் கிடைக்கல. ஆனா காலப்போக்கில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் பௌர்ணமி இரவுல கோயிலை பார்க்கணும்னு ஒரு பரபரப்பு. கோயில் உள்ளதானு போக முடியாது, வெளியில இருந்து பார்த்தா ஏதாவது உணர முடியுமான்னு ஒரு நம்பிக்கை. கோயிலை சுத்தி வந்தேன். இருந்தாலும் ஒரு பயம். இப்பதான் சித்தருங்க என்னையே ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கெடுத்துக்க கூடாது இல்ல. உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் நான் தூங்குறதுக்கு 11 மணி 12 மணி ஆயிடும். எனக்கு தினம் ஒரு புத்தகம் படிச்சாகணும். ரொம்ப நல்ல பழக்கம் சார். ஆமா சார், தினம் ஒரு புத்தகம் படிக்கிறவன் மகா பண்டிதன், வாரம் ஒரு புத்தகம் படிக்கிறவன் பண்டிதன், மாசம் ஒரு புத்தகம் படிக்கிறவன் அறிவாளி. அருமையான விளக்கம் சார். இப்ப நான் இந்த புத்தகத்தை தான் படிச்சிட்டு இருக்கேன். பேரு சித்தம் சிவம் சாகசம். தலைப்பே அருமையா இருக்க. இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊரே ஒரு சாட்சியா இருக்க. ஆனா என்ன செய்ய, சிவனோ சித்தர்களோ அவங்க சாகசத்தால எவ்வளவோ நன்மைகள் செஞ்சாலும் சில தீய சக்திகள் இந்த ஊருக்குள்ள வந்துருதே. ஆமா, வரத்தான் செய்யும். இந்த உலகமே நல்லதும் கெட்டதும், ஏற்றமும் தாழ்வும், உண்மையும் பொய்யும், வெப்பமும் குளிர்ச்சியும், திசையில வடக்கும் தெற்கும், ஆணும் பெண்ணும், கடவுளும் அரக்கனுமா
ரெண்டு எதிரெதிரான நிலைகளா இருக்கிறது தானே. அப்ப நல்லதுக்கு எதிரா தீயதுன்னு ஒண்ணு வந்துதானே ஆகணும். நிழலோட அருமையை வெயில்லையும் இனிப்போட அருமையை கசப்புலையும் தானே நாம உணர முடியும். இதெல்லாம் நான் சொல்லல, இந்த புத்தகம் சொல்லுது. பொக்கிஷமா இருக்கிற இந்த ஊரோட அருமை இந்த உலகத்துக்கே தெரியணும்னா அது ஒரு தீய சக்தியால தான் முடியும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினைப்போம். ஆனா என்ன நடந்தாலும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் முடிவில் தர்மமே வெல்லுன்ற மாதிரி இங்கேயும் தர்மம் தான் வெல்லும். சார், பொக்கிஷமா இருக்கிற இந்த ஊர் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக சித்தர்களால காப்பாற்றப்படும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி சார், நான் தோப்புக்கு போய் விஜய் தம்பி அங்கதான் இருக்காரா இல்ல வேற ஏதாவது காரியத்துல இறங்கிட்டாரான்னு பார்த்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். சரி வாங்க. வரேன் சார். ஆஹா, என்னடா இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். அந்த பைரவ சித்தர் தான் நாயோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. மாம்ஸ், அவர் என்ன பெரிய சித்தரா? வேற யாரும் வந்திருப்பாங்க, போய் பாருங்க. விஜய், பிரசிடென்ட் ஐயா தான் வராரு. ஒருவேளை நம்மள நோட்டம் போட தான் வராரோ? அவர் எதுக்கு வேணா வரட்டும். முதல்ல நீங்க செஸ் போர்டு எடுத்து வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஹரியா, நீங்க போங்க, அவரை கூட்டிட்டு வாங்க. வணக்கம். அடே, பிரசிடென்ட் ஐயாங்களா? வாங்கயா. என்னங்க எந்த நேரத்துல? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். விஜய் தம்பி தூங்கிட்டாரா? இல்ல, ரெண்டு பேருமே தூக்கம் வராம செஸ் விளையாடிட்டு இருக்கிறோம். அப்படியா? தம்பியை பார்க்கலாங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? வாங்க. விஜய், பிரசிடென்ட் ஐயா வந்திருக்காரு. ஓ, வாங்க வாங்க ஐயா. என்ன எந்த நேரத்துல? வழக்கமா பௌர்ணமி அன்னைக்கு இப்படி ஊரை வலம் வர்றதுதான். சித்தருங்க பூஜை நல்லபடியா நடக்கணும் இல்ல, யாராலையும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது இல்ல. யாராலையும்னா? இந்த ஊரோட சிறப்பு மாசம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற சித்தர்களுடைய பூஜை தான். இந்த பூஜையே ஒரு ரகசியம் தான். சிவ ரகசியம் மாதிரி சித்த ரகசியம். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பல பேருக்கு ஆசை. எல்லாமே பொய் பித்தலாட்டம்னு சொல்லி அதை நிரூபிக்கணும்னு பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி அத்துமீறி பூஜை நேரத்துல கோயிலுக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கு மனநிலை பாதிச்சதுதான் மிச்சம். ஓ, என்ன வைத்தியம் பார்த்தும் அவங்கள குணப்படுத்த முடியல. இப்படி விவரம் தெரியாம மாட்டிக்கிறத விட அவங்கள கோயிலுக்குள்ள போக விடாம தடுக்கிறது ஊர் பிரசிடென்டா என்னோட கடமை இல்லையா? தம்பிக்கு இந்த ஊர்ல பொழுது போகாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது ஐயா? சிட்டி மாதிரி இங்க ரெஸ்டாரண்ட்ஸ், கிளப்ஸ், சினிமா ஹால்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல. அதனால நானும் மாம்ஸ் உட்காந்துட்டு செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ தம்பி வெளியில எங்கேயும் போக மாட்டீங்க? நீங்க இங்க வந்திருக்கிறது பார்த்தா எங்களை கூட சந்தேகப்படுற மாதிரி தான் தெரியுது. ஐயோ தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. வர்ற வழியில வீட்டை பார்க்கவும் நீங்க தூங்கலன்னா தம்பியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். தம்பிக்கு வசதியெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லையா? ஒரு குறைச்சலும் இல்ல ஐயா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்ப நான் கிளம்புறேன். இதோ வழி அனுப்பிட்டு வந்துடுறேன்.
என்ன விஜய்? மாம்ஸ், நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு இவங்க கெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் மேல நாம பெரிய கில்லாடின்னு நாளைக்கு காலையில பௌர்ணமி பூஜையை ஷோ போட்டு காட்டி ப்ரூவ் பண்ணிடு. நல்லா சரி, நாளை காலையில ஊர் நம்மளை பார்த்து சிரிக்காம இருந்தா சரிதான். மாம்ஸ், இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வைங்க. வச்சுறேன். நாளை அதிகாலையில நீங்கள் எവിടെ இருக்கணும்? இப்ப போங்க. சரிங்க. தீப்பெட்டி கூட. இந்தாங்க ஆசானே. கொடுங்க ஆசானே. இதோ நம்ம கன்னி மூலைக்கு வந்துட்டோம். இதோ கணங்களுக்கு அதிபதி கன்னி மூல கணபதி. கற்பூரமேற்றி தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு நம்ம காட்டுக்குள்ளே போவா. கற்பூரத்தை கொடு. இந்தா தேங்காயை கொடு. சரிங்க சாமி. വിഘ്നേശ്വര കന്നിമൂല ഗണാധിപതി, ഞാൻ ഇഷ്ടപ്പെടുന്ന മൂലികകൾ എനിക്ക് വശമാകണം. മൂല ഗണപതി സഹായം പുരി.
ஆசானே என்ன இது? தேங்காய் அழுகி இருக்கு. சகுனமே சரியில்லையா ஆசானே? ஒருவேளை சித்தரோட வேலையா இருக்குமா ஆசானே? ஞானும் ஒரு சித்தனானும் கூடுதலாயிட்டு எல்லா மாந்திரிக வித்தைகளும் எனக்கு தெரியும். இந்த அபசகுணத்துக்கெல்லாம் ஞான் பயந்துட மாட்டேன்.